அப்போ எனக்கு இந்த எம்எஸ் விஸ்வநாதன், இளையராஜா அண்ட் முக்கியமாக எஸ்பி பாலசுப்ரமணியம் சார் இவருடைய பாட்டை கேட்டு அப்படியே பயங்கரமாக கெட் இன்ஸ்பயர்ட். தோ ஐ வாஸ் ஃபுல்லி இன்டு ஹிந்தி மியூசிக். அங்கே அந்த ஊரில் ஹிந்தி தான் எனக்கு தெரியும். ஆனால் இந்த தமிழ் பாட்டு கேட்குறம்போது ஒரு பெரிய ஒரு அலாதியான ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்தது. டிவி சீரியலுக்கு அந்த காலத்தை விழுதுகள்னு ஒன்று வரும். விழுதுகள் அது நான் தான் இசையமைச்சேன். ஸோ அந்த முதல் மெகா சீரியல் அது பாப்புலர் ஆச்சு. காதல் மன்னன்கிற படத்தில் உன்னை பார்த்த பின்பு நானாக இல்லையே, உன்னை பார்த்த பின்பு நானாக இல்லையே, என் நினைவு தெரிந்து இது போல இல்லையே. இந்த பாட்டு தான் என்னோடய முதல் தமிழ் பாட்டு. அன்றைக்கி ஆரம்பித்த அந்த தமிழ் திரை இசை பயணம் இன்று வரை தொடர்கிறது. டிஇடி தொலைக்காட்சி நேயர்களுக்கு இனிய வணக்கங்கள். மற்றுமொரு சிறப்பு விருந்தினர் பக்கம் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று கலையகத்தில் நம்மளோட இணைஞ்சிருக்காரு ஒரு பிரபல திரைப்பட இசையமைப்பாளர். இவர் நான் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா இவருடைய பல பாடல்கள் நம்மளுடைய உணர்வுகளை கடந்து நம்மளுடைய வாழ்வியல் நடைமுறைகளை எந்த அளவுக்கு ஒரு டச் பண்ணியிருக்கு அப்படின்றதுக்கு அவருடைய பாடல்களே ஒரு உதாரணம். அந்த அளவுக்கு காலத்தால் அழியாத பல மறக்க முடியாத பாடல்களை கொடுத்த ஒரு அமேசிங் மியூசிக் டைரக்டர் தான் நம்ம சந்திக்க இருக்கிறோம். It's none other than Mr. Bharatwaj. Welcome sir, welcome to the studio. வணக்கம் டிடி நேயர்களுக்கு என்னுடைய வணக்கங்கள். ஸோ பரத்வாஜ் சார் இங்கே இந்த முறை கனடாவுக்கு வந்தது ஒரு ஷோக்காக வந்திருக்காரு. உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும், பல பேருக்கு ரொம்ப பிரபலமாக இப்போது ஒரு வைரலாக சோஷியல் மீடியாவில் போயிட்டுருக்கு. கனடா ஈவெண்ட் சென்டரில் வர ஜூலை 13ஆம் தேதி அன்னைக்கு விட்பியில் ஒரு மாபெரும் இசை நிகழ்ச்சி நடக்க இருக்கின்றது. அதுக்கு ரெடி செட் பரத்வாஜ், அதுதான் இந்த ப்ரோக்ராமோட நேம். அந்த ஈவெண்ட்டுக்காக ஸ்பெஷலாக இன்றைக்கி ஒரு இன்டர்வியூ எடுக்கலாம் அப்படின்றது தான் இந்த ஷோவோட நோக்கம். சார் இங்கே வந்திருக்காரு, அவரை பற்றி நிறையா நம்ம தெரிஞ்சுக்கலாம், நிறையா நம்ம பேசலாம், கேள்விகள்லாம். சார், உங்களுக்கு ஒரு ஹவ் இட் ஆல் ஸ்டார்டட் திஸ் மியூசிக் இண்டஸ்ட்ரி, இந்த இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு சிறு வயதிலே ஒரு கோலாக இருந்ததா இல்லை தற்செயலாக நடந்ததா? நான் என்னுடைய ஃபாதர் டெல்லியில், கேபிட்டல் ஆஃப் இந்தியா டெல்லியில் வேலை பார்த்தாரு. ஸோ ஐ ஆல்சோ டெல்லியில் தான் நான் பிறந்து வளர்ந்தது தான். ஆனால் சின்ன வயசுலேருந்து எனக்கு பாட்டு ரொம்ப இஷ்டம். முக்கியமாக அந்த ஒரு 11ஆம் கிளாஸ் படிக்கிற போது ஐ ஹேப்பன் டு லிசன் டு இந்த இலங்கை வானொலி நிலையத்தோடைய தெற்காசிய ஒலிபரப்பில் அந்த சினிமா பாட்டெலாம் போடுவாங்க, தமிழ் பாட்டு. அப்போ எனக்கு இந்த எம்எஸ் விஸ்வநாதன், இளையராஜா அண்ட் முக்கியமாக எஸ்பி பாலசுப்ரமணியம் சார் இவருடைய பாட்டை கேட்டு அப்படியே பயங்கரமாக கெட் இன்ஸ்பயர்ட். தோ ஐ வாஸ் ஃபுல்லி இன்டு ஹிந்தி மியூசிக். அங்கே அந்த ஊரில் ஹிந்தி தான் எனக்கு தெரியும். ஆனால் இந்த தமிழ் பாட்டு கேட்குறம்போது ஒரு பெரிய ஒரு அலாதியான ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்தது. அப்புறம் நான் காலேஜ் சேர்ந்தவுடனே நான் பாட ஆரம்பித்தேன். அந்த இன்டர் காலேஜில் காம்படிஷனில் யூஸ் டு வின். ஹிந்தி பாட்டு தான் பாடுவேன். ஆனால் அந்த தமிழ் மேலே ஒரு கால் இருந்ததால் ஐ தாட் ஐ ஷுட் லேர்ன் மியூசிக். நான் அப்போ கொஞ்சம் வீட்டிலே மியூசிக் கற்றுப்பேன். அப்புறம் டெல்லி யூனிவர்சிட்டியில் பாட்டு கற்றுக்கிட்டேன். எல்லா ஃபார்ம்ஸ் ஆஃப் மியூசிக், கர்நாடிக் மியூசிக், வெஸ்டர்ன் மியூசிக், ஹிந்துஸ்தானி மியூசிக் எல்லாம் கற்றுக்கிட்டேன். அப்புறம் திடீர்னு எனக்கு மியூசிக் டைரக்டர் ஆகணும்னு ஒரு ஆசை வந்துச்சு. அப்போ சின்ன வயசுலேயே. அதுக்கு காரணம் என்னென்னா, ரேடியோ ஸ்டேஷனுக்கு நான் அப்போல்லாம் டெல்லி ஆல் இண்டியா ரேடியோன்னு இருக்கணும் டெல்லியில். அந்த ரேடியோ ஸ்டேஷனில் என்னை பாட சொன்னாங்க. ஆனால் அவங்க என்ன சொன்னாங்க, நீங்கள் ரெக்கார்ட் பண்ண பாட்டு பாடக்கூடாது, ப்ரைவேட் சாங் தான் பாடலாம். எனக்கு ரெக்கார்டட் சாங்கில் இப்போல்லாம் இந்த ராயல்ட்டிலாம் இருக்குது, நீங்கள் அப்படியே பாடுங்கன்னாங்க. அப்போ என்னோட முதல் முறையாக நான் ரேடியோ ஸ்டேஷனில் பாட ஆரம்பித்த போது ஒரு 17 வயசுலேயே ரெக்கார்ட் பண்ணேன். அப்போயே நானே இசையமைச்சு நானே பாடின பாட்டு தான் என்னோடய ஆரம்பம். அப்படி என்னுடைய இந்த ரெக்கார்டிங் ஆஸ்பெக்ட், அதாவது மியூசிக் கம்போசர்னு ஆரம்பித்தேன். அப்புறம் அதுக்கு வேண்டிய பேசிக் ட்ரைனிங்லாம் எடுத்துக்கிட்டேன். அப்புறம் நான் காலேஜ் முடிச்சுட்டு சும்மா எதுக்கும் ஒரு டிகிரியில் இப்போ படிப்பு இருக்கணுங்கிற படிப்பு முக்கியம் இல்லை. நம்ம இதில் வீட்டில் படிக்க சொன்னாங்க. நான் சிஏ படித்தேன், சார்ட்டர்ட் அக்கௌண்டன்சி. ஸோ நான் அதுவும் பாஸ் பண்ணிட்டேன். ஆமாம், இட்ஸ் வெரி டஃப் எக்ஸாமினேஷன். ஆனால் என்னோடய ஐடியா என்னென்னா, சீக்கிரம் படிச்சுட்டு நான் மியூசிக் போகணும் அப்படிங்கிற ஐடியா. அதனால் சீக்கிரம் பாஸ் பண்ணிவிட்டு டெல்லியிலேருந்து 86வது வருஷம் நான் சென்னைக்கு வந்தேன்.
சென்னைக்கு வந்தோடனே அதாவது எனக்கு இடம் புதுசு, எனக்கு இங்கே சொந்தக்காரங்க யாருமே சினிமா கிடையாது, ஃபீல்டே தெரியாது, தமிழே தெரியாது, அரகுற தமிழ் தான் தெரியும். ஆனால் இருந்தாலும் அதில் வந்து நம்ம ஜெயிக்கணுங்கிற ஒரு வேகத்தில் வந்து இந்த ஊருக்கு வந்து சின்ன சின்ன ரெக்கார்டிங் ஆரம்பித்தேன். அதாவது பக்தி பாடல்கள். நான் வந்து நிறைய ஒரு 100க்கு மேற்பட்ட ஆல்பம் பண்ணியிருக்கேன் பக்தி பாடல்கள். அப்புறம் ஜிங்கிள்ஸ், ரேடியோ ஜிங்கிள், டிவி கமர்ஷியல், அப்புறம் வந்து டிவி சீரியல் பாடல்கள். டிவி சீரியலுக்கு அந்த காலத்து விழுதுகள்னு ஒன்று வரும். விழுதுகள் அது நான் தான் இசையமைச்சேன். ஸோ அந்த முதல் மெகா சீரியல் அது பாப்புலர் ஆச்சு. அப்புறம் எனக்கு வந்து சான்ஸ் அப்படி அப்புறம் ப்ரைவேட் ஆல்பம் டாக்குமெண்ட்ரிஸ்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது தெலுங்கு படங்களில் வாய்ப்பு கிடச்சிது. சொகுசு சூடத்தரமான ஒரு தெலுங்கு பிக்சர், அந்த முதல் படமே ஹிட் ஆயிடுச்சு. தொடர்ந்து 16 படங்கள் தெலுங்கில் பண்ணேன். அதுக்கப்புறம் கன்னட படம் 2 பண்ணேன். 18 படங்கள் பண்ண அப்புறம் தான் எனக்கு தமிழில் வாய்ப்பு கிடச்சிது. காதல் மன்னன்கிற படத்தில் உன்னை பார்த்த பின்பு நான் நானாக இல்லையே. உன்னை பார்த்த பின்பு நான் நானாக இல்லையே, என் நினைவு தெரிந்து நான் இது போல இல்லையே. இந்த பாட்டு தான் என்னோடய முதல் தமிழ் பாட்டு. அன்றைக்கி ஆரம்பித்த அந்த தமிழ் திரை இசை பயணம் இன்று வரை தொடர்கிறது. ரொம்ப கிளாட் சார். என்னோட அடுத்த கேள்விக்கு நீங்கள் பதில் ஆல்ரெடி சொல்லிட்டீங்க. நீங்கள் லாங்குவேஜஸில் எப்படி ஸ்டார்ட் ஆனீங்க, மற்ற லாங்குவேஜஸ் தமிழ் இல்லாத மற்ற பிற மொழிகளில், அது வந்து ரொம்ப உற்சாகமாக இருக்குது கேட்குறதுக்கு. தெலுங்குலேருந்து ஆரம்பித்து தமிழுக்குள்ளே நுழைஞ்சு கன்னடத்துலேயும் கொஞ்சம் டச் பண்ணி வேறு என்ன லாங்குவேஜ்? மலையாளம் ஒரு பிக்சர் பண்ணியிருக்கேன். ஓகே. ஹிந்தி பண்ணியிருக்கேன், வெளிநாட்டு இங்கிலீஷ் ஒன்று பண்ணியிருக்கேன். இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக, ஆனால் அதிகமாக தமிழ் தான் என்னுடைய. ரொம்ப கிளாட் சார், வெரி கிளாட் டு லிசன் டு தட். ஏன்னா இப்போது பல லாங்குவேஜஸ் நம்ம வந்து மியூசிக் நீங்கள் பண்ணியிருந்தாலுமே கூட தமிழில் வந்து எங்களுடைய நேயர்களுக்கு வந்து பல பாடல்கள், சூப்பர் ஹிட் பாடல்கள் கொடுத்துருக்கீங்க. உங்களுடைய ரொம்ப ஒரு ஸ்டாண்ட் அவுட் சாங், இது வந்து ரொம்ப என்னால் மறக்கவே முடியாத ஒரு சாங் அப்படின்னு ஸ்டாண்ட் அவுட் சாங் எனக்கு நிச்சயமாக என்னுடைய எனக்கு அதாவது என்னுடைய கேரியர் எப்படின்னா, அந்த முதல் பாட்டு அந்த காதல் மன்னனில் உன்னை பார்த்த பின்பு நான், அந்த பாட்டு தான் எனக்கு வந்து என்னை ஃபுல்லாக இன்னி வரையும் என்னை நடத்திட்டு வருது. ஸோ நிறைய பாடல்கள் பண்ணிருந்தாலும் அந்த பாட்டுக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்துப்பேன். அதுதான் என்னுடைய. வெரி கிளாட் சார். ஏன்னா வந்து அந்த ஒரு பாட்டில் வந்து எஸ்பிபி சார் வந்து பூந்து விளையாடி இருப்பார். நிச்சயமாக வந்து அது பல பேர் வந்து ரிப்பீட் மோடில் வந்து பல முறை கேட்ட ஒரு பாடல். இப்போ இன்றைக்கும் வந்து இன்றைக்கி அந்த பாட்டு ரொம்ப ஃபேமஸாக எவர்கிரீனாக இருக்காமா? நிச்சயமாக சார். ஆனால் தொடர்ந்து என் லக் என்னென்னா, நிறைய படங்கள் அடுத்தடுத்து வந்த பந்தாங்களும் எல்லா படமுமே எனக்கு வந்து பாப்புலர் ஆச்சு. நீங்கள் வந்து ஆஸ் அ மியூசிக் டைரக்டர் நீங்கள் நிறைய ஃபெலோ மியூசிஷியன்ஸோட நீங்கள் வந்து இன்ட்ராக்ட் பண்ணியிருப்பீங்க. நிறைய சிங்கர்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் லெஜெண்டரி சிங்கர்ஸ், இப்படி நிறைய பேர் நீங்கள் வந்து இன்ட்ராக்ட் பண்ணியிருப்பீங்க. உங்களுக்கு வந்து ஒரு அப்படி அந்த வகையில் மறக்க முடியாத சில அனுபவங்கள் ஏதாவது இருந்த நேயர்கள்? நிச்சயமாக எனக்கு வந்து திரு எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்கள் தான் என்னுடைய அதிகமாக வந்து எனக்கு, நான் சொல்லுவேன் அதிகமாக எனக்கு வந்து அவர் என்ன, நான் தமிழ் படம் முதல் பாட்டு அவர் தான் பாடினார். இப்போ நான் சொன்னேன் உன்னை பார்த்த பின்பு நான் 12/12/1996 இந்த படம் ரெக்கார்ட் பண்ணோம். அதே மாதிரி தெலுங்கு படங்கள்லையும் நான் ரெக்கார்ட் பண்ணுற போது முதல் படம் அவர் தான் பாடினார். கன்னட படம் பண்ணுறபோது அவர் தான் பண்ணார் முதல் பாட்டு. இப்படி நிறைய இதுக்கு எனக்கு வந்து ரொம்ப நிறைய ஹிட்டு. இப்போது எஸ்பி பாலசுப்ரமணியம் சார் வந்து நிறைய உன்னை பார்த்த பின்பு நான், சத்தமில்லாத தனிமை கேட்டேன், முத்தமில்லாத உலகம் கேட்டேன், அப்புறம் வந்து ஜெமினி, ஓப்போடு, இப்படி பல படங்கள் வந்து அவர் எனக்கு ஹிட்டு கொடுத்துருக்காரு. ஸோ அதிகமாக எனக்கு ரொம்ப பிடித்த ஒரு பாடகர்னால் வந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் சார் தான். அவரால் மறக்கவே முடியாது. அவரோட நான் எத்தனையோ பாடல்கள், எத்தனையோ விஷயங்களில் ஐ வாஸ் அ ஃபினாமினல். அன்ஃபார்ச்சுனேட்லி ஹி பாஸ்ட் அவே. ஆமாம். ஆனால் அவருடைய கண்ட்ரிபியூஷன் நாட் ஒன்லி டு மீ, எனக்கு பத்திரம் இல்லை, எல்லா இசையமைப்பாளருக்குமே அவர் வந்து ஒரு மிக பிடித்த ஒரு பாடகர் தான். நிச்சயமாக சார். இதே தான் வந்து நிறைய மியூசிஷியன்ஸ் சொல்லியிருக்காங்க. மற்றபடி வந்து ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு கேள்வி, இது எந்த அளவுக்கு உண்மையானு தெரியல எனக்கு, உங்ககிட்ட கேட்கலாம்னு நினைக்கிறேன் நான். எஸ்பிபி சார் வந்து நிறைய ஐஸ்கிரீம் சாப்பிடுவான்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். எப்படி அதை சாப்பிட்டுட்டு எப்படி அவர் மெயின்டைன் பண்ணார் அந்த குரலை அப்படின்றது? இப்போது எப்படி நினைக்கிறேன்னா, எனக்கு தெரிஞ்சு இந்த ஐஸ்கிரீம் சாப்பிடணுமா வேண்டாமாங்கிறதே வந்து ஒரு விதமான ஒரு மித்து தான் நினைக்கிறேன். மேபி இட் இஸ் சூட்டட். பட் அவர் பெரிய ஒரு இன்ட்ரெஸ்டிங் பர்சன் இன் சென்ஸ் ஹி ஹேட் எ வெரி பாசிட்டிவ் மைண்ட். ஓகே. அதாவது இப்போ நான் நிறைய சிங்கரை பார்த்துருக்கேன். நான் வந்து ஐ ஹேட் தி ஆப்பர்ச்சுனிட்டி டு ரெக்கார்ட் ஆல்மோஸ்ட் எவ்ரி சிங்கர் இன் இந்தியா. ஸோ அந்த ஒரு கேரக்டர் ஸ்டடி பண்ணுறபோது திஸ் மேன் வாஸ் டெஃபினெட்லி டிஃப்ரெண்ட். அவர் வந்து எப்பவுமே ஒரு ஒரு பாசிட்டிவாக இருப்பார். அவர் மைண்டில் கணக்கு இருக்கும். அதாவது ஹி வாஸ் அ வெரி கால்குலேட்டிவ் பர்சன். ஆமாம். பட் ஹி அப்பியர்ட் டு பி வெரி கேஷுவல் அண்ட் த பாசிட்டிவ் மைண்ட் தான். ஸோ
ஓரளவு காஷன் இருக்க வேண்டியதான். ஆனால் அதுக்கு அப்படி ரொம்ப பயந்துட்டு அப்படியே குளிர போத்திக்கிட்டு அது மாதிரிலாம் இல்லை. அவர் வந்து ஐ திங்க் ஹி வாஸ் ஒன் கிரேட். ஸோ ஐ டோன்ட் திங்க் தட் மேட்டர்ஸ் ஆக்சுவலி. ஓகே, ரொம்ப ஏன்னா இந்த ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் தான் சரியான ஆளாக இருக்கும்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா நீங்கள் நிறைய அவரோட இன்ட்ராக்ட் பண்ணியிருக்கீங்க, உங்களுக்கு நிறைய தெரிஞ்சிருக்கும் அந்த விஷயத்தை பற்றி. ஸோ இப்போ அடுத்த கேள்வி என்னென்னா சார், இப்போ ஒரு 20 வருட காலத்துக்கு முன்னாடி இருந்த ஒரு சோஷியல் மீடியா ட்ரெண்ட்ஸ்க்கும் இன்றைக்கு காலகட்டத்தில் இருக்கிற ஒரு சோஷியல் மீடியா ட்ரெண்டுக்கும் நிறைய டிஃப்ரென்சஸ் இருக்குது. நிறையவே பேர் வந்து இப்போது பாடகர்களாகட்டும் நிறைய வந்து அவங்க எந்த அளவுக்கு இன்ஸ்டாகிராமில் ஃபேமஸாக இருக்காங்க, இல்லை யூடியூப்பில் எப்படி ஃபேமஸாக இருக்காங்கன்றது தெரிஞ்சு தான் வந்து அவங்களுக்கு வாய்ப்பே கிடைக்குது. இதை நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க ஆஸ் அ மியூசிஷியன்? ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் கேள்வி. ஏன்னா எங்கள்கிட்ட எல்லாருமே ஒரே கேள்வி கேட்பாங்க, சார் அதாவது பாட்டுலேயுமே அந்த காலத்து பாட்டு மாதிரி இந்த கால பாட்டு இல்லையே ஒன்று. ரெண்டாவது, அந்த காலத்து பாடல்கள் வேறு மாதிரி இருக்காங்க, இந்த காலத்து பாடல்கள் வேறு மாதிரி இருக்காங்க. அந்த மாதிரி உள்ள அந்த காலத்தில் உள்ள டேஸ்ட் வேறு மாதிரி இருக்குது, இல்லை மீடியம் சப்போர்ட்டு இல்லை பாப்புலாரிட்டி வேறு மாதிரி இருக்குது இந்த காலம். ஒரு ஆச்சரியமான ஒரு ட்ரெண்ட் நான் பார்க்குறேன் இப்போது. அதாவது ஒரிஜினல் மியூசிக் பாடின ஆட்களை விட அதை வந்து பாடின டிவி காம்படிஷனில் பாடின சின்ன குழந்தைகள் கூட இன்றைக்கி வந்து அவங்க அதிக பாப்புலராக இருக்காங்க. அது எனக்கு என்ன எப்படின்னு புரியல. அதாவது ஒரு எஸ்பி பால் ஒரு ஒரு சித்ரா பாட்டை எடுத்துகிட்டு ஒரு சின்ன குழந்தை படித்து வச்சுக்க, இவங்க இந்த சின்ன குழந்தைக்கு வந்து அந்த ஒரிஜினல் சிங்கரை விட அதிகமாக ஒரு பாப்புலர் ட்ரெண்டாக இருக்குது. அது ப்ராபப்ளி அந்த பெருமை ஃபுல்லாக எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த ஒரிஜினல் சாங்கோடைய வேல்யூ. இப்போ ஒன்று நீங்கள் புரிஞ்சுக்கணும், இந்த எத்தனையோ காம்படிஷன் இப்போ ரியாலிட்டி டெஸ்ட்லாம் நடக்குது, இதெல்லாம் ஏன் பாப்புலர் ஆகுதுன்னு நான் யோசிப்பேன். அதுக்கு முக்கியமான காரணம் வந்து அந்த பாடல், அந்த பாடுன அந்த அந்த ஒரிஜினல் அந்த அவங்களுடைய டேலண்ட் இஸ் ஸோ ஓவர் பாரிங், தட் சாங் இஸ் ஸோ குட். அதனால தான் இப்போது சிங்கார வேலனே அந்த யாராவது சின்ன குழந்தை பாடினா அவ்வளவு சப்போர்ட் பண்ணுறது. இதனாலலாம் அந்த பாட்டு அவ்வளவு இருக்குது. ஸோ கிரெடிட் அந்த பாட்டை இந்த குழந்தை எப்படி பாடுது அப்படி தான் பார்க்கணும். ஆனால் அதனால் இந்த குழந்தைகளுக்கு நல்லா இருக்குது. அதனால் அந்த காலத்துக்கு இந்த காலத்துக்கு வித்தியாசம் தான். அன்ஃபார்ச்சுனேட் இன்னொன்று ஒரு விஷயம் என்னென்னா, அந்த காலத்தில் வந்து பாட்டை வந்து கேட்பாங்க, கேட்டுட்டு ரசித்து நம்மளே வந்து அந்த வரிகளை அதை புரிஞ்சுக்கிட்டு அதோட எமோஷனை நம்ம கனெக்ட் பண்ணிக்கிட்டு வி யூஸ் டு கனெக்ட் டு த சாங். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த காலத்தில் பாட்டை பார்க்குறாங்க. மேஜர் டிஃப்ரென்சஸ், அந்த காலத்தில் பாட்டை கேட்டோம், இப்போ பாட்டை பார்க்குறாங்க. ஸோ பார்க்குறம்போது யூ ஹேவ் திஸ் என்ன சொல்கிறது, அதில் வந்து எப்படி டான்ஸ் ஆடுறான், எப்படி ட்ரெஸ்ஸு போட்டிருக்கான், எப்படி ஃபேஷனபுளாக இருக்கான், இந்த கவனம் வந்து அந்த பாட்டு வந்து ஒரு மீடியம் தான். அதனால் பெரிய கவிதைகள் எழுத அவசியம் இல்லை, பெரிய வார்த்தைகளுக்கு அவசியம் இல்லை, பெரிய தத்துவத்துக்கு அவசியம் இல்லை. முக்கியமாக சினிமாலேயும் வந்து தத்துவ பாட்டோட சிச்சுவேஷன்லாம் கிடையாது. நானே இப்போ வந்து ஆட்டோகிராஃப் பாட்டில் வந்து ஒவ்வொரு பூக்களுமே சார் ரொம்ப நல்லா எழுதியிருக்கீங்க அப்படின்னு. ஐ டோன்ட் திங்க் அந்த மாதிரி பாட்டு இசையமைக்க வாய்ப்பு கிடையாது நினைக்கிறேன். ஸோ அந்த ஒரு டிஃப்ரென்ஸ் தான். மற்றபடி ரொமான்டிக் சாங்ஸ் வந்து அந்த காலத்தில் ரொம்ப வந்து ஹீரோவுடைய நாலெட்ஜை இல்லை ஸ்டேட்டஸை மிகைப்படுத்தி சொல்லுவாங்க. இஸ் த மோஸ்ட் இன்டெலிஜென்ட் மேன், இவள் ரொம்ப அழகான ஒரு கவிதையெல்லாம் பாடுவார். இப்போ லோக்கல் லாங்குவேஜ்லேயே மச்சி கிச்சி மச்சி வந்துச்சியா கிச்சியா இப்படி இது கூட ஓகே ஆகுது. ஸோ தட்ஸ் அ பேசிக் டிஃப்ரென்ஸ். லோக்கல் மீன்ஸ் இந்த என்ன சொல்கிறது, ஒரு பேச்சு தமிழ்லையே அது மாதிரிலாம் இருக்காங்க. ரொம்ப சிம்பிளாக போயிடுச்சு. இப்போ அந்த சோஷியல் மீடியா ட்ரெண்ட்ஸ் அட்வான்ஸ் டெக்னாலஜி யூஸ் பண்ணி வரது எல்லாமே வந்து ஒரு நல்ல விஷயத்துக்கு தான் அப்படின்னு நீங்கள் என்ன எனக்கு ஒரே ஒரு ஆசை என்னென்னா, நீங்கள் என்ன வேணால் பண்ணுங்கள், ஆனால் ஒரிஜினலாக பண்ணுங்கள். நீங்கள் ஏன் திருப்பி பழைய பாட்டே திருப்பி எதுக்கு பாடுறீங்க? அங்கே தான் எங்களுக்கு என்ன ஒரு இதில் பெருமையாக தான் இருக்குது. என்ற ஒருத்தர் சொன்னார், ஒரு மியூசிக் டைரக்டர் வந்து, நம்ம எவ்வளோ லக்கி பீப்புள், நம்ம அந்த காலத்தில் பாட்டு போட்டோம், அந்த பாட்டை வச்சு எவ்வளோ பேருக்கு லைஃப் நல்லா கிடச்சிருக்கு பாருங்க அப்படிங்கிறாரு. எவ்வளோ பேர் லைட் மியூசிக் ஆர்கெஸ்ட்ரா பாடுறாங்க, இந்த மாதிரி சோஷியல் காம்படிஷன் நடத்துகிறாங்க. ஒரிஜினல் பாட்டு யாரும் பாடுறாங்க? சும்மா அந்த காலத்தை பாட்டு இந்த குழந்தை வந்து பாடுது அவ்வளோதானே. அந்த கம்போசர்லாம் இப்போ கம்போசர் இல்லாத ஒரே மிகப்பெரிய எனக்கு குறை. I as a composer feel that there are no more composers trying to come to this line. எனக்கு வந்து அவனுக்கு வந்து அதோடைய எனக்கு சொல்கிறது ப்ரொவிஷன் காமிக்கிறதுக்கு சான்ஸ் இடம் கிடைக்குமா தெரில. அந்த ஒரு குறையை தான் என்னை பொறுத்த வரைக்கும். மற்றபடி இது டெக்னாலஜி இஸ் ஃபென்டாஸ்டிக், நல்லா பாடுறாங்க, எல்லாமே டேலண்ட் இருக்குது. ஆனால் ஒரிஜினாலிட்டி இல்லை. ஸோ ஒரிஜினாலிட்டி இருக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன். அவ்வளோதான். அண்ட் சாங் ஷுட் பி மோர் லைக் மீனிங்ஃபுல். இட் ஷுட் டச் த எமோஷன். அது இது சும்மா டான்ஸ் ஆடுறதுக்கு வெறும் ஒரு தாளத்தை போட்டாலே தான் பாடுவாங்க நம்ம. ஸோ இட்ஸ் மோர் ஆர் லெஸ் மூமெண்ட் பேஸ்ட். பட் என்னை பொறுத்த வரைக்கும் இதுதான் என்னுடைய கருத்து. ரொம்ப நல்ல விஷயம் சார். இப்போது அடுத்த ஒரு கேள்வி, பரவலாக இங்கே குறிப்பாக நார்த் அமெரிக்கன் ரீஜனில் பரவலாக எல்லா தாய்மார்களுக்கும் பேரண்ட்ஸுக்கும் வந்து இருக்கிற ஒரு கன்ஃபியூஷன், பிள்ளைங்களை வந்து
கர்நாடிக் கற்றுக்க வைக்கணுமா, இல்லை ஹிந்துஸ்தானி கற்றுக்க வைக்கணுமா, இல்லை வெஸ்டர்ன் மியூசிக்கில் விடணுமா, எது பாடினா அது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் சினி மியூசிக் பாடுறதுக்கு அப்படின்ற அந்த கன்ஃபியூஷன்? உண்மை சொல்ல நான் இன்றைக்கி வந்து ரொம்ப ஒரு உண்மையான விஷயம் சொல்கிறேன் உங்களுக்கு. நான் வந்து ஏன் இதெல்லாம் சொல்கிறேன்னா, நான் ஒரு 40 வருடங்களாக நான் வந்து இந்த சிங்கர்ஸ் கூட தான் இருக்கேன். 30-40 வருடங்களாகவே ஐம் டீலிங் வித் சிங்கர்ஸ் ஒன்லி. ஸோ இன்சிடென்ட்லி சிங்கிங் இஸ் அ இன்பார்ன் டேலண்ட். அதாவது ஒரு பாடகர் இருக்காருன்னா அவருக்கு வந்து அது ரத்தத்துலேயே இருக்கும், அது ஜெனட்டிக்லேயே இருக்கும். அவர் இந்த லைனில் வராட்டா கூட அவர் நல்லா தான் பாடுவார். அந்த மாதிரி தான் விஷயம். இப்போ எப்படி சொல்கிறதுனா, ஒரு ஆள் ரொம்ப ஃபேராக இருக்கான் வச்சுங்க, அந்த ஃபேருங்கிறது வந்து அது உடம்போடைய ஒரு விஷயம், அந்த மாதிரி தானே. அந்த மாதிரி தான் சிங்கிங் டேலண்ட். பட் இந்த சினிமாவில் பாடுறதுக்கு இல்லை ஒரு அப்ளிகேஷன் பாடுறதுக்கு ஒரு ஸ்லைட்டாக ஒரு ட்ரைனிங் போகணும், அவ்வளோதான். ஓகே. மற்றபடி த அபிலிட்டி டு சிங்கிங் எல்லாம் நேச்சுரல் இருக்கணும். நீங்கள் அவங்க சினிமாவில் பாடினாலும் சரி பாட்டாலும் சரி. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த கர்நாடிக் மியூசிக் கற்றுக்கணுமா வெஸ்டர்ன் மியூசிக் கற்றுக்கணுமாங்கிறது வந்து அவ்வளோ தேவையில்லை. எப்படி கற்றுக்கணும்னா இந்த எப்படி ஹவு டு லேர்ன் டு மேக் இட் வெரி சிம்பிள். the basic trick of a playback singer, professional thing, how to learn a song from a composer, because யாரோ ஒருத்தர் கம்போஸ் பண்ணால் தான் நீங்கள் பாட போகிறீங்க. ஸோ ஹவு டு லேர்ன் தட் சாங் அது தெரிஞ்சுக்கணும். ரெண்டாவது ஹவு டு ரீப்ரொடியூஸ் இட் இந்த கிவன் என்வைரன்மெண்ட். ஸ்டூடியோவில் எப்படி பாடணும், மைக்கில் எப்படி பாடணும், எப்படி டிக்ஷன் பண்ணணும், எப்படி ப்ரொனன்சியேஷன் பண்ணணும், எப்படி பிரெத் கண்ட்ரோல் பண்ணணும், இதெல்லாம் தான் விஷயந்தான். ஸோ இதுதான் விஷயம். தவிர மற்றபடி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அது கர்நாடிக் மியூசிக் அவ்வளோலாம் வந்து தேவையில்லாத விஷயம். அது பிகாஸ் அந்த அறிவு இருக்கணும். பேசிக் மெலடிக் சென்ஸ் அண்ட் டைமிங் சென்ஸ். பிச் அண்ட் தாளம் டைம் சிக்னேச்சர் தெரியணும். டைமிங் சென்ஸ் இது இருந்தாலே நல்ல குரல். இல்லை அவங்கவுங்க குரல் தான் பாட போகிறீங்க. ஸோ அந்த குரலுக்கு வந்து நல்ல கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு உங்களுடைய ரேஞ்சை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி பாடணும். இதுதான் சின்ன சின்ன விஷயங்கள். வெரி இன்ட்ரெஸ்டிங். இது வந்து அந்த மியூசிக் டைரக்டர் சொல்லிக் கொடுப்பார் யூஸ்வலி. ஆமாம். அது நீங்களாவே கற்றுக்கிட்டு அதுக்கு கரெக்டாக பாடிட்டீங்கன்னா யூஆர் த ஸ்பாட். அவ்வளோதான். வெரி இன்ட்ரெஸ்டிங் சார். இந்த ரெஸ்பான்ஸ் வந்து எனக்கு தெரிஞ்சு நான் கேள்விப்பட்டதில்லை. நீங்கள் தான் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு ஃபேக்ட் சொல்கிறீங்க. பட் வெரி இன்ட்ரெஸ்டிங். இது வந்து தாய்மார்களுக்கு நிச்சயமாக புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். நேர்களுக்கு பார்த்துட்டு இருக்க நேர்களுக்கு வந்து இந்த மாதிரி நிறைய பிள்ளைகளை வந்து ஃபோர்ஸ் பண்ணி இல்லை நீ கற்றுக்கணும் எப்படியாது அப்படின்ற அந்த ஒரு இல்லை ஃபோர்ஸிங் நாலேஜ் ஆஃப் கர்நாடிக் மியூசிக் தேவை தான். ஆமாம். ஆனால் அதில் வந்து நம்ம ரொம்ப அப்படியே அதிலே கச்சேரிலாம் பண்ண போகிறது இல்லையா. ஆமாம். இப்போ கர்நாடிக் மியூசிக்ங்கிறது வந்து ஒரு ஃபார்ம் ஆஃப் structured music. Okay. Hindustani were structure, Western structure. But this is an application. I call that music as basic music. Our music as applied music. இப்படி basic science, applied science இருக்குல்ல. ஆமாம். அதே மாதிரி basic science is the theory. Applied science is what you see, the equipment and all the utilities. அதே மாதிரி தான் basic music is classical music. Applied music is where the light music, advertisement பாடுறீங்க. வெரி இன்ட்ரெஸ்டிங் சார், வெரி இன்ட்ரெஸ்டிங். இப்போது அடுத்த கேள்வி, இது வந்து குறிப்பாக ஒரு நேர்கிட்டேருந்து வந்த ஒரு கேள்வி. இது உலகநாயகன் கமலஹாசனோட ஒர்க் பண்ண அனுபவத்தை பற்றி சொல்லுங்கள் சார். ஒரு சினிமாவில் வந்து நம்ம அதிகமாக ஒரு டைரக்டர் கூட தான் டீல் பண்ணணும். பேசிக்கலி டைரக்டர் டெல்ஸ் மீ த ஸ்டோரி, அப்புறம் அந்த சிச்சுவேஷன் சொல்லுவார், இப்படி பாடுவோம் இப்படி பண்ணுவோம் அப்படின்ட்டு. பட் சம் பிக்சர்ஸில் வந்து அந்த ஹீரோ இஸ் ஆல்சோ பார்ட்டிசிபேட். மெயின் சில ஹீரோஸ்லாம் அவங்க பார்ட்டிசிபேட் பண்ண மாட்டாங்க. ஆனால் திஸ் கமல்ஹாசன் சார் வந்து அவருக்கு வந்து சின்ன வயசுலேருந்தே அவர் இந்த லைனில் இருக்கனால அவருக்கு ஹி ஹஸ் காட் தேர் ஆர் 24 ஆர்கனைஸ்ட் கிராஃப்ட்ஸ் இன் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி. 24 கிராஃப்ட் இருக்குது. அதில் ஒரு கிராஃப்ட் வந்து மியூசிக், டான்ஸ், இப்படி 24 இருக்குது. இஸ் த ஒன்லி ப்ராப்ளி ஆக்டர் ட்ரெயின்டு ஆர் அதர் ப்ராக்டிஸ்ட் ஆல் தி 24 கிராஃப்ட்ஸ். அந்த மாதிரி ஒரு நாலேஜபிள் மேன். ப்ளஸ் அவருக்கு இசையும் தெரியறதுனால ஹி இஸ் ஏபிள் டு அது ரொம்ப ஆசை அவருக்கு. ஸோ நான் வந்து வசூல் ராஜ் எம்பிபிஎஸ் ஒரு படம் பண்ணேன். அப்போது கம்போசிங் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். he was wanting to be a part of the composing session. நார்மலி நானும் டைரக்டர் தான் பண்ணுவேன். நான் டைரக்டர் சரண் கூட வந்து அந்த படம் பண்ணேன். டைரக்டர் சரண் கூட 12 படம் பண்ணியிருக்கேன். 12 ஃபிலிம்ஸ் ஹவ் டன். அதில் வந்து இந்த வசூல் ராஜ் எம்பிபிஎஸ் வந்து நானும் அவரும் கம்போஸ் பண்ணும்போது கமல்ஹாசன் சார் said that நீங்கள் வந்து எங்கள் கூட கம்போஸ் பண்ணணும் அப்படின்ட்டு. ஸோ ஐ யூஸ் டு கோ டு ஹிஸ் ஆஃபீஸ் டெய்லி 2 hours. ஐ ரிமெம்பர் டே டைம் ஷூட்டிங் நடக்கும். ராத்திரி 10 மணிக்கு நாங்கள் வந்து அவரோட ஆஃபீஸ் போவோம். ஸோ நான் வந்து முதல்ல ஒரு டியூன் பாடி காமிப்பேன். 10க்குள்ளே நம்பர் 1 சொல்லு, நல்லா இருக்கேன், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஸோ அந்த ஒரு 10 நிமிஷத்துல 5-10 நிமிஷம் முடிஞ்சிடும் பாட்டு. அப்புறம்
கலக்க போவது யாரு முடிஞ்சு போயிடும். இட் வெண்ட் எல்லாமே டக்கு டக்கு ஆயிடுச்சு. ஆஹா. அப்புறம் ஒரு பாட்டு வந்து ஆழ்வார்பேட்டை ஆண்டவா வெட்டியை போட்டு தாண்டவா அந்த பாட்டு. ம்ஹும். இந்த பாட்டில் மாத்திரம் இசைட் நார்மலி இந்த பல்லு மாத்திரம் தான் கம்போஸ் பண்ணுவோம். ஆ. இதில் வந்து அவர் சொன்னார் எனக்கு கொஞ்சம் சரணம் பண்ணலாமே அப்படின்னாரு. ஓகே சார், ஐ எம் pretty fast composer ஐ பின் பிகாஸ் ஐ எம் ட்ரெயின் தட். ம். ஸோ இன்னும் 2 டியூன் கொடுத்தேன், 3 டியூன் கொடுத்தேன், 4 டியூன் கொடுத்தேன். போதும் அந்த ஃபஸ்ட் டியூன் நல்லா இருக்குன்ட்டார். ஸோ இட் இஸ் அ வண்டர்ஃபுல் ஒர்க்கிங் வித் ஹிம். அண்ட் ஆல்சோ ஹி ஹேட் நாலேஜ் அபவுட் see but today வந்து the whole music technology has changed. Yeah. The recording medium, the kind of instruments, the kind of recording aspects, miking technology எல்லாம் வந்து வேல்வ்லேருந்து டிஜிட்டல் சிப்ஸுக்கு போயிடுது. எல்லாமே மாறி போச்சு. ம். பட் அண்ட் ஆல்சோ தி சவுண்ட்ஸ் வி யூஸ் டு ஹேவ் நேச்சுரல் சவுண்ட்ஸ் வயலின் ஃப்ளூட் தபலாலாம். இப்போ இப்போ வந்து சாம்பிள் டோன்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர் தான். ஆ. ஸோ இது எல்லாமே அவருக்கும் தெரிஞ்சு ஐ வாஸ் குவைட் சர்ப்ரைஸ்ட். அதே மாதிரி தெர் மெனி ப்ரொடக்ஷன்ஸ் மியூசிக் ப்ரொடக்ஷன் சாஃப்ட்வேர் கேள்விப்பட்டிருப்பீங்க, ப்ரோ டூல்ஸ், லாஜிக்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்களா? ஆமா. ஸோ ஆல் தீஸ் திங்ஸ் வாஸ் ஏபிள் டு ஹி ஹேட்ஸ் a bit of idea of everything. Yeah. So I was quite surprised for that man's his ability to understand everything. ஆஹா. ஸோ அதனால் அவர் தட்ஸ் வை இஸ் கால்ட் கலைஞான் இஸ் ப்ராப்ளி. கலைஞர். யா. வெரி நைஸ் சார், வெரி கிளாட் டு ஹியர் தட். இப்போ இதே ரிலேட்டடாக இன்னொரு கேள்வி. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட நீங்கள் எதுவும் படம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு வந்து நீங்கள்? எனக்கு நிறைய 2 படங்கள் வாய்ப்பு வந்தது. ஆஹா. 2 முறை வாய்ப்பு வந்தது. அதர் ஆஹா. ஒன்ஸ் வென் ஐ ஃபினிஷ்ட் ஜெமினி, ஆஹா. அது பிகாஸ் ஏவிஎம் ப்ரொடக்ஷன் தான் பண்ணாங்க. ஆஹா. அது ஒரு தடவை வந்தது. அதுக்கப்புறம் லேட்டர் ஆல்சோ ஒன்று வந்தது. ம்ஹும். பட் சம்பவ் ஃபிலிம் இட் ஹேப்பன்ஸ். யா. திடீர்னு உங்களுக்கு அமையும். அந்த ஆமா. அமையறது சொல்லுவாங்க. ஆமாம் ஆமாம். It has to happen by itself. So, however, he was also a great fan of mine incidentally. ஆஹா. என்னோட ஒவ்வொரு பாட்டு ரசிப்பார். ஆஹா. அவர் இஸ் a good என்னோட ரசிகர் சொன்னால் கேள்விப்பட்டிருக்கேன். ஆஹா. ஸோ ஐ திங்க் யா. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட். இப்போது இது கொஞ்சம் ஸ்லைட்லி டிஃப்ரெண்ட்டான ஒரு கேள்வி இது. சமீப காலத்தில் வந்து இது ஒரு ட்ரெண்டிங்காக, வைரல் ட்ரெண்டிங்காக போயிட்டு இருந்தது இளையராஜா சாரோட காப்பிரைட் இஷ்யூ. ஒரு பாடல் உருவாவதற்கு அது எந்த அளவுக்கு வந்து மியூசிக் கம்போசருக்கு அதில் வந்து ஒரு பங்களிப்பு இருக்குது, அவருக்கு இருக்கணுமா இல்லை ப்ரொடியூசருக்கு இருக்கணுமா அப்படின்றத ஒரு கேள்வியாகவே இருந்தது, ஒரு விவாத பொருளாக மாறிச்சு. இப்போ இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க, உங்களோட கருத்து என்ன சார் அதில்? see first of all இது வந்து this is a very very legal question you're asking. It's not a general opinion. கதை இல்லை இது. So first of all let us understand the legality of a Yeah. song. How does a song happen? The song happens for the first of all music director வந்து ஒருத்தர் engage பண்ணுவீங்க. Then there's a lyric writer. In the film there are 2 types of people who are supposed to be original. One is a composer, one is a writer, lyric writer. இவங்களோட 2 பேர் தான் வந்து ஒரிஜினல் ஒர்க்குன்னு வரும். ஓகே. ஸோ இப்போ வந்து என்னை வந்து ஒரு மியூசிக் டைரக்டர் ஒர்க் பண்ணலாம்னு சொன்னாங்க. ஐ எம் சைன் டு பி ஏ மியூசிக் டைரக்டர் மூவி. ஸோ நான் வந்து மியூசிக் அந்த படத்துக்கு என்ன சொல்லுவாங்க, இந்த மாதிரி நீங்கள் பாடுங்க அப்படிமா அக்ரிமெண்ட் போடுவாங்க. தென் ஐ எம் ஆல்சோ பேட் மணி. இப்போ எனக்கு கொடுக்குற பணம் வந்து எதுக்குன்னா, நான் கொடுக்குற இந்த பாட்டு வந்து அந்த பிக்சரில் வர சவுண்டுக்கு ட்ராக்குக்கு பார்ட் ஆஃப் தேட். ஸோ அதில் வரத்துக்கு தான் என்னுடைய இந்த பணம் கிடச்சிருக்கு. இதோட யூட்டிலிட்டி ஆஃப் திஸ் சாங் அவுட் சைட் தட் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி, தட் இஸ் த ஃபிலிம். வெளியில் ஆஸ் எ சாங்காவோ கச்சேரியாவோ டிவியில் பாடுறதோ எல்லாமே வந்து தி ப்ரொடியூசருக்கு வந்து அதில் ரைட்ஸ் கிடையாது. இந்த 2 people இருக்காங்கல்ல இந்த இது இருக்குது. ஆக்சுவலி இது அவங்க ரைட்ஸ் உண்டு. ஆனால் அந்த ப்ரொடியூசர் வந்து சின்ஸ் இஸ் ப்ரொடியூஸ்ட் ஹிம்செல்ஃப், நார்மலி வாட் ஹேப்பன்ஸ், இந்த பாட்டோடைய சவுண்ட் ரைட்டை வந்து அவங்க வந்து தேல் செல் இட் டு ஏ ஆடியோ லேபிள். சே இப்போ சோனி இதெல்லாம் கொடுப்பாங்கல்ல. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, திஸ் 50% ஈச் சாங் இஸ் காட் எ ராயல்ட்டி வேல்யூ. உதாரணத்துக்கு இந்தியாவில் வந்து ஒரு பாட்டை வந்து இப்போ ரேடியோவில் போட்டோன்னா 20 ரூபா கொடுக்கணும். ஒரு அசியம் ஒரு ஃபீல் வச்சுக்கலேன். அந்த 20 ரூபாவில் 10 ரூபா வில் கோ டு த ப்ரொடியூசர், 5 ரூபா வில் கோ டு த மியூசிக் டைரக்டர், 5 ரூபா கோ டு த லிரிக் ரைட்டர். இதுதான் ஸ்டாண்டர்ட். இது அந்த ப்ரொடியூசர் வந்து என்ன பண்ணுவார், அவர் தன்னோட ரைட்ஸ் வந்து விற்றுருவார். ஸோ 50% அவர் வந்து ஆடியோ கம்பெனிக்கு போயிடும். பட் த பேலன்ஸ் 50-50 இருக்கே அந்த லிரிக் ரைட்டர் இருந்தது. So this right always remains with the music director and the lyric writer. So எங்களுக்கெல்லாம் வந்து ஒரு அசோசியேஷன் இருக்குது, இந்தியன் பெர்ஃபார்மிங் ரைட்ஸ் சொசைட்டின்னு. தே கலெக்ட் ராயல்ட்டி ஆன் அவர் பிஹாஃப். எங்களுக்கு மாதம் பென்ஷன் வரும். பென்ஷன் மாதிரி ஒரு ராயல்ட்டி வரும் எங்களுக்கு. ஸோ இதுதான் இதோடைய லீகாலிட்டி. நோ கம்மிங் டு யுவர் கொஸ்டின், இவர் வந்து நான் நிறைய வேடிக்கையான சில இதெல்லாம் சொல்லுவாங்க. அவங்கெல்லாம் வந்து கொத்தனாரமாக தானே
கொத்தனார் சொந்தம், கொத்தனார் ரூபா கொடுத்தாச்சு, கட்டியாச்சு. அப்புறம் அவர் வந்து எடுத்துகிட்டு போயிடலாமல் அவர் விவரம் தெரியாமல் பேசினார். இஸ் டாக்கிங் ரபிஷ். ஏதோ அது பேசினார், ஏதோ விளையாட்டு போகிற பேசுகிறான்னு நினைக்கிறேன் அவர். இட்ஸ் நாட் த பாயிண்ட். த பாயிண்ட் இஸ் அது லீகாலிட்டி. வெதர் யூ பே ஆர் நாட் இட்ஸ் அ டிஃப்ரெண்ட் கொஸ்டின். என்ன பட் லீகாலிட்டி இஸ் வேர்ல்டு ஓவர் இட்ஸ் ரைட். தட்ஸ் லைக் திஸ் ஒன்லி. நம்ம ஊரில் வந்து இப்போ தான் வந்து அந்த ராயல்ட்டி சமாச்சாரம்லாம் கொஞ்சம் பிக்கப் ஆகிட்டு இருக்காது. ஆமாம். பட் வாட் இளையராஜா ஹேஸ் செட் இஸ் 100% ரைட். ஓகே. ஸோ தட் இஸ் வாட் இஸ் மை ஒப்பீனியன். அண்ட் வி ஆர் ஆல் கவர்ன் பை அவர். நாங்களாம் வேர் மெம்பர்ஸ் ஆஃப் த சொசைட்டி. அவர் தனியே வந்து பண்ணுறாரு, நான் குரூப்பாக பண்ணுறோம். ஐபிஆர்எஸ்னு ஒரு அசோசியேஷன் இருக்குது. அவர் தனி அதுலேருந்து வெளியில் வந்து அவர் தனியாக பண்ணுறாரு. ஓகே. பிகாஸ் ஹீ இஸ் கெட்டிங், ஹி இஸ் டன் லாட் ஆஃப் ஒர்க். இஸ் குவாண்டம் ஆஃப் ஒர்க் இஸ் டூ ஹை. ஸோ அதனால் அவர் தனியாகவே பண்ணி அவர் இஸ் ஏபிள் டு அண்ட் இஸ் ஆல்சோ மேக்கிங் லாட் ஆஃப் மனி தட் வே. வெரி நைஸ் சார். இது வந்து ஒரு கிளாரிட்டி இப்போ எங்களுக்கு கிடச்சிருக்கு. ஏன்னா நீங்கள் சொன்னது ஒரு விஷயம் வந்து always the rights rest with the producer 50%. 25% music director, 25% இது. அந்த 50% ப்ரொடியூசர் வந்து அவர் அதை விற்றுருவார் ரைட்டாக அந்த ஆடியோ கம்பெனிக்கு விற்றுருவார். ஆனால் இந்த ரைட்ஸ் ஒரிஜினல் ரைட், அதாவது சொல்லுவாங்கல்ல, நீங்கள் என்ன இருந்தாலும் அதோட தந்தையும் தாயும் நாங்கள் தான். வி ரிமைன் தந்தை தாய். அண்ட் இன்சிடென்ட்லி திஸ் ரைட் இஸ் பெர்பெச்சுவல். இப்போ எங்களுக்கு கிடைக்கிற ராயல்ட்டி வந்து ஜென்ம ஜென்மமும் கிடைக்கும். இட் டசன்ட் ஸ்டாப் வித் மை டெத் ஆர் மை திஸ் திங். இட் கோஸ் ஆன் அண்ட் ஆன் அண்ட் ஆன் ஆன் டு ஆல் தி நாமினிஸ். ஸோ அந்த அளவு வந்து த ரைட்ஸ் ஆஃப் எ கிரியேட்டர் இஸ் ஸோ மச். அந்த படைப்பாளியோட அங்கீகாரம் வந்து எப்பயுமே வந்து தொடர்ந்து அது இருக்குது. நிச்சயமா சார். ரொம்ப ஒரு நல்ல ஒரு பதில். இப்போ அடுத்த ஒரு கேள்வி. இது வந்து இளையராஜா சார் வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு பேட்டியில் வந்து இது வந்து ஒரு வருத்தமாக சொன்னார் கூட. என்னென்னா, ஒரிஜினல் இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ணுறதில்ல, நல்லா கம்ப்யூட்டர் பேஸ்டு இன்ஸ்ட்ருமெண்ட்டாக யூஸ் பண்ணி மக்களோட மனசை கவர்றாங்க, இதனால் அந்த ஒரிஜினாலிட்டி வந்து இல்லாமல் போயிடுது அப்படின்றது வந்து ஒரு வருத்தமாக சொல்லியிருந்தார் ஒரு பேட்டியில். அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? உங்களோட கருத்து என்ன சார்? நான் வந்து எப்படி பார்க்குறேன்னா, அந்த விஷயத்தில் வந்து அது காலத்தோடைய மாற்றங்கள். இது வந்து இங்கே நம்ம உண்மை சொல்லணும்னா, இப்போ வந்து தி ப்ரொடக்ஷன் ஆஃப் மியூசிக் இஸ் ஸோ ஈஸி. நாங்கள் அந்த காலத்தை வந்து ஒரு எக்கோ, அதை ஒரு எக்கோ ரிவர்ப் போடுறதுக்கு அவ்வளோ கேல்குலேஷன் பண்ண வேண்டியிருக்கும். இன்ட்டு மல்டிப்ளை திஸ் அந்த செட் பண்ணுறதுக்கு. இப்போ அதெல்லாம் ஆட்டோமேட்டிக் நடக்குது. ஸோ பேசிக்கலி இட்ஸ் லைக் ப்ரொடக்ஷன் சாஃப்ட்வேர்ஸ் ஆர் ஸோ அட்வான்ஸ்டு. அண்ட் ஆல்சோ த சவுண்டு வந்து இப்போ நீங்கள் கஷ்டப்பட்டு தபலாலாம் வாசிக்கிறதுக்கு அந்த டோன் எடுத்து, சாம்பிள் டோன் எடுத்து பண்ணிடுறாங்க. இது காலத்துடைய ஒரு பரிணாம வளர்ச்சி. இது ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ அது ஐ டோன்ட் திங்க். அண்ட் ஆல்சோ உண்மை சொல்லணும்னா இப்போ நல்ல மியூசிஷியன் வேறு இல்லை. இந்த பிஸ்னஸ் குறைஞ்சதுனால இந்த முந்திலாம் வந்து சென்னையில் வந்து வி ஹேவ் யூனியன் கால்டு சினி மியூசிஷியன் யூனியன். ஒரு 1000-1500 மியூசிஷியன் இருந்தாங்க. அண்ட் யாரெல்லாம் வந்து தேர் காமன் செட் ஆஃப் மியூசிஷியன்ஸ், ஒரு பூல் மாதிரி. நாங்கள் வந்து யாரெல்லாம், நானோ இப்போ இளையராஜோ யார் இருந்தாலும் மியூசிக் டேரக்டரும், அவங்க அந்தந்த கால் ஷீட் கூப்பிடுவாங்க. தேர் பேட் தேர் மணி. அந்த மாதிரி ஒரு சிஸ்டம் இருந்தது. நான் என்னுடைய பாட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அந்த பழைய காலத்தில் நான் வந்து 100 பேருக்கு மேலே ஒரு ரிதம் செக்ஷன்லேயே 24 பேர் ஆக்சுவலாக ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். 5 டோலக்கு, 6 டோலக்கு, 10 இது அந்த மாதிரி. பட் நவ் இட்ஸ் ஆல் சேஞ்ச். நான் ஒரே ரூமில் வந்து வி ஜஸ்ட் ஹேவ் டு டூ இட் அவ்வளோதான். ஸோ இட்ஸ் ஸோ சிம்பிள். ஸோ வெரி நைஸ் சார். அதனால் இப்போ காலத்தோடைய பரிணாம வளர்ச்சி தான். அதை நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. சோஷியல் அட்வான்ஸ்மெண்ட், இந்த மாதிரி டெக்னாலஜி, இந்த மாதிரி இம்பாக்ட்லாம் ஒரு நிமிஷம் இருந்தால் கூட, அவர் சொன்ன அந்த விஷயம் வந்து ஓரளவுக்கு வந்து ஒரிஜினல் இன்ஸ்ட்ருமெண்ட் இல்லை. அது ஒரிஜினல் இன்ஸ்ட்ருமெண்ட் நிச்சயமா. ஏன்னாக்கா இப்போ நான் ஒரு சின்ன விஷயம் சொல்கிறேன் பாருங்க. ஒரு நோட் வச்சுக்கோ, சரிகமப்பா இப்படி வாசிப்பா, 1 2 3 4 சரிகமப்பா அப்படின்னா, இதை வந்து நம்ம வீணையில் வாசிச்சோம் வச்சுங்க, இதை எப்படி வேணால் வாசிக்கலாம். டோ 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 இப்படி வாசிக்கலாம். இந்த டாய், இந்த மீட்டு, இந்த டச் இருக்குல்ல, இந்த ஹியூமன் டச், சரிகமப்பா டாய், இது நல்லா இருக்கும், எஃபெக்டாக இருக்கும். டோ 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 அப்படின்னா அதில் எஃபெக்ட் வராது, கம்ப்யூட்டரில் வராது. அந்த ஹியூமன் டச் சொல்லுவாங்கல்ல, அதே மாதிரி அதுதான். அதனால் இது அதே மாதிரி சட்டன் நம்மளுடைய இந்த இந்தியன் கிளாசிக்கல் மியூசிக்கில் சில கமகங்கள், அதாவது வளைவுகள் இருக்குல்ல, இந்த வளைவுகள்லாம் இட்ஸ் நாட் ஆஸ் பெர்ஃபெக்ட் ஆஸ் நேச்சுரல் ஒன்ஸ். வெரி நைஸ். இதெல்லாம் உண்டு. அதே மாதிரி ஆகுமெண்டேஷன் சத்தம், அதாவது அந்த மாதிரி சத்தங்கள்லாம் வந்து கம்மி பண்ணுறது, ஜாஸ்தி பண்ணுறது, அந்த ஃபீலுக்கு ஏற்ற மாதிரி அதெல்லாம் முடியாது. ரொம்ப வெரி கிளாட் சார். இந்த ஒரு ரெஸ்பான்ஸ் வந்து இப்போ யூனிக்காக நீங்கள் சொல்லி தான் எங்களுக்கு புரியுது நிறைய விஷயம் இதெல்லாம் இவ்வளோ இருக்குது அப்படின்ட்டு. இப்போ அடுத்த ஒரு கேள்வி சார். நீங்கள் வந்து நிறைய மியூசிஷியன்ஸ் மட்டும் இல்லாமல் பாடல் எழுதுபவர்கள், லிரிசிஸ்டோட நிறைய டீல் பண்ணியிருப்பீங்க.
உங்களுடைய அனுபவத்தில் நீங்கள் இசையமைத்த பல திரைப்படங்களில் உங்களுக்கு ரொம்ப பிடித்த ஒரு பாடலாசிரியர், அவர் எழுதின இந்த வரிகள்லாம் ரொம்ப தாக்கத்தை ஏற்படுத்தி ரொம்ப மறக்கவே முடியாது அப்படின்ற ஒரு அனுபவம்? நான் வந்து அதிகமாக ஒர்க் பண்ணது வந்து கவிஞர் வைரமுத்து கூட. Okay. 26 படங்களுக்கு ஒர்க் பண்ணியிருக்கேன். ஆஹா 26 × ஒரு 5 130 பாடல்கள் ஆஹா கூட 150 பண்ணியிருப்பேனா இருக்கும். நாங்கள் ஒவ்வொரு பாட்டும் ஒவ்வொரு ஒரு பெரிய ஒரு இன்ஸ்டன்ட்லி ம்ஹும். நான் இந்த மீடியமாக சொல்ல விரும்புகிறேன். நிறைய பேருக்கு இசையமைப்பாளர் என்ன பண்ணுறாரே தெரியல. ஆ. அந்த அளவு வந்து எனக்கு ஒரு இன்புட் தானே. ம். ஸோ ஒரு பாட்டை எப்படி இசையமைக்கிறோம், எப்படி ஹவு டஸ் யூ அரைவ் அட் த டியூன், ம். இந்த டியூன் எப்படி வருது, ம். இந்த டியூன் எங்கேருந்து வருது, ம். அப்புறம் அதுக்கு எப்படி வரிகள் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க, ஆ. அந்த ப்ராசஸே வந்து நிறைய பேருக்கு தெரியல. ம். இப்போ எனிவே அந்த அந்த விஷயத்தில் வந்து நான் லிரிக் ரைட்டர் வந்து வைரமுத்துடைய அந்த புது ஒரு பாட்டில் வந்து லிரிக்ஸ் ரொம்ப முக்கியம். ம்ஹும். லிரிக்ஸ் எப்படி முக்கியம்னா முதல்ல வந்து அது வந்து அந்த அளவில் இருக்கணும், ம். அந்த அந்த மீட்டர்ல மீட்டரில் இருக்கணும். ஆமா. ரெண்டாவது மேட்டர் இருக்கணும், அதாவது அந்த படத்தை பற்றி உள்ள பாயசமாக இருக்கணும். மூணாவது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் விஷயம் விச் அங்கே தான் இந்த இந்த ஒரு பெரிய கவிஞர் வராங்க. இட்ஸ் கால்ட் ஃபோனெட்டிக்ஸ், சவுண்டிங். தோண்டிங். சில வரிகள் சில சவுண்டு வந்து ரொம்ப காய்க்கிறது நல்லாயிருக்கும், அதுதான் அட்ராக்டிவ். நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்கள். ம். நான் எடிட் மூவி கால் அட்டகாசம். ம்ஹும். அதில் வந்து ஒரு பாட்டு உண்டு, இந்த டியூன் நான் கொடுத்தேன், தராரா தெரே தரா அப்படின்ட்டு. ம்ஹும். இப்போ இந்த டியூன் குரோமேட்டிக் தராரா ரொம்ப ஒரு மாதிரி சிக்ஸாக்காக போகுதுல்ல. ஆ. ஸோ அப்போ சொன்னார் வைரமுத்து, நானும் அவரும் வைரமுத்து சாரும் கொடைக்கானலில் எழுதுகிறோம். உட்காந்து ஒரு நேரம் யோசனை பண்ணுறேன். ம்ஹும். திடீர்னு பரத்வாஜ் வந்துருச்சியா, ஆனால் ஃபென்டாஸ்டிக்காக இந்த இந்த டியூனுக்கு நான் வந்து போட்டிருக்கேன் பாரு அப்படின்னு. நச்சென்று இச்சொன்று தந்தாயே. அவர் என்ன சொன்னார், அந்த நச்சு இச், இந்த சவுண்டிங் இச், அந்த அதுதான் ஒரு grip வரும் இல்லை. இப்ப அதான். அதாவது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதே மாதிரி இன்னொரு பாட்டில் சொல்ல விரும்புகிறேன். இப்படி நிறைய பாடல்கள், ஆஹா. ஒவ்வொரு பாட்டும் ஒரு அனுபவம் தான். எனக்கு வந்து வைரமுத்து சார் கூட ரொம்ப பிடிக்கும். ஆனால் எல்லா கவிஞர்களும் நல்லா எழுதுறாங்க அஃப்கோர்ஸ். ஆ. பட் ஹி வாஸ் மோர் பாப்புலர் அண்ட் ஐ ஹேட் தி ஆப்பர்ச்சுனிட்டி டு ஒர்க் வித் ஹிம் மோர். வெரி நைஸ் சார். நீங்கள் அந்த அனுபவம்லாம் சொல்கிறப்ப எங்களுக்கு அப்படியே நேரில் பார்க்குற மாதிரியான ஒரு உற்சாகம் நிச்சயமாக சி இருக்கு. சி இட்ஸ் வெரி இன்ட்ரெஸ்ட். நீங்கள் பாட்டு கேட்குறது வந்து ஃபினிஷ் ஃபார்மில் கேட்குறீங்க, ஆமாம். அதுக்கு எவ்வளவு ஒரு உழைப்பு இருக்கும், எவ்வளவு ஒரு இன்னொன்று சொல்கிறவங்களுக்கு ஒரு பாட்டை மியூசிக் டைரக்டர் வந்து ஒவ்வொரு பாட்டுக்கும் அட்லீஸ்ட் 100 மணி நேரம் செலவிப்பார். ஆ 100 மணி நேரம் அடேங்கப்பா. அது வந்து. ஆனால் அதில் பாடக்கூடிய ஆர்கெஸ்ட்ரா மெம்பர்ஸ் ஒரு சிங்கர் அவங்கெல்லாம் வந்து ஒரு 1 or 2 hours வந்து பாட்டு போயிடுவாங்க ஆஹா. இந்த காலத்தில். ஆமாம். ஆனால் ஒரு மியூசிக் டைரக்டர் 100 மணி நேரம் இருப்பாங்க. ம். ஸோ ஒவ்வொரு பாட்டும் ஒவ்வொரு பாரும் ஒவ்வொரு அசைவும் ஒவ்வொரு விஷயமும் அப்படியே மனப்பாடமாக இருக்கும் அந்த மியூசிக் டைரக்டருக்கு. அந்தளவு இதில் ஒர்க் பண்ணோம். அண்ட் டுடேஸ் டெக்னாலஜியில் என்னென்னா த மியூசிக் டைரக்டர் இஸ் எக்ஸ்பெக்டட் டு டூ இன்ஜினியரிங் ஆல்சோ. சவுண்ட் நல்லா வரணும், பேஸ் எல்லாம் ஃப்ரீக்வன்சி கரெக்டாக இருக்கணும். ஸோ இட்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் ஜாப், சேலஞ்சிங் ஜாப். அண்ட் அபோவ் ஆல் இருக்கிறதுலே ரொம்ப கஷ்டமான விஷயம் என்னென்னா ஆஹா. யூ கேனாட் ரிப்பீட் யுவர் செல்ஃப். ஆ. நீங்கள் எந்த ஒரு எல்லா தொழிலும் அவங்க அதே அதை தான் ரிப்பீட் பண்ணுவாங்க. ம்ஹும். Violinist should sound like a violin only. ஆமா. A singer will sound the same voice, but a music director cannot repeat the song. Yeah. That too creation கஷ்டம். ஆமாம். அதில் ரெண்டாவது பாட்டு எப்படி கஷ்டம் வருது, ஆமாம். அதுக்கப்புறம் மக்களுக்கு பிடிக்கணும், ஆமாம். இந்த டயத்துக்குள்ளே பண்ணணும். இதில் வணிகம் இருக்குது, பிஸ்னஸ் இருக்குது, பாப்புலாரிட்டி இருக்குது, ஆமாம். இன்ஜினியரிங் இருக்குது, க்ரியேட்டிவிட்டி இருக்குது. இட்ஸ் அ ஃபேன்டாஸ்டிக். That's the reason I opted for this. It's a fantastic profession which I like. வெரி நைஸ் சார். வெரி கிளாட் இந்த அனுபவங்கள்லாம் கேட்குறதுக்கு. இப்போ இது ரிலேட்டடாக இன்னொரு கொஸ்டின். பொதுவாக வந்து இந்த இசையமைப்பாளர்கள் வந்து டியூனுக்கு பாட்டு கம்போஸ் பண்ணுவாங்கல்ல, இல்லை பாட்டு அதிகமாக 90% டியூனுக்கு தான் வார்த்தைகள் எழுதுவாங்க. ஓகே. லா கொடுப்பாங்க, அதுக்கு வந்து அதை எழுதுவாங்க. ஸோ 10% ஒன்லி திஸ் லிரிக்கு. நான் வந்து அதிகமாக ஃபேமஸான லிரிக்கு எழுதுகிற பாட்டு வந்து சத்தமில்லாத தனிமை கேட்டேன். அது வந்து அவர் எழுதி கொடுத்தேன். அதே மாதிரி மேகங்கள் என்னை தொட்டு போனதுண்டு, அது வந்து எழுதுறது. இது மாதிரி நிறைய படங்கள் வந்து நான் இது பண்ணியிருக்கேன். ஸோ அது மாதிரி ஒரு படத்தில் வந்து பூவேலிங்கிற படத்தில் வந்து ஒரு 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 இது இருக்கும், என்ன பசில் மாதிரி. ஸோ அது என்ன, அது எப்படின்னா, கதை சொல்ல போகிற விடுகதை சொல்ல போகிற என் விடுகதைக்கு விடைய சொன்னா சொத்தெழுதி தார, இது ஒரு பாட்டு உண்டு. இதெல்லாம் அவர் எழுதி நான் இசையமைச்சது. ஓஹோ. ஸோ இட்ஸ் ஆல் போத் வேஸ் எனக்கு. ஆனால் மோஸ்ட்லி வந்து நீங்கள் டியூனுக்கு தான் மோஸ்ட்லி இல்லை, எனக்கு வந்து கொஞ்சம் அதிகமாக நான் வரிக்கு எழுதுவேன். ஆனால் வந்து நிறைய மியூசிக் டைரக்டர்ஸ் வந்து 90%
டியூன் தான் பண்ணுவாங்க. வெரி நைஸ் சார், வெரி நைஸ் அண்ட் கிளாட். இப்போது அடுத்து இன்னொரு கேள்வி என்னென்னா, நீங்கள் நிறைய அவார்ட்ஸ்லாம் வாங்கியிருப்பீங்க, நீங்கள் நிறைய லாங்குவேஜ் கம்போஸ் பண்ணியிருப்பீங்க, நிறைய அவார்ட்ஸ் வாங்கியிருப்பீங்க. உங்களுக்கு ரொம்ப மனதை தொட்ட ஒரு தருணம் இந்த அவார்டில், இது என்னால் மறக்கவே முடியாது அப்படின்ற ஒரு அனுபவம் எதாவது சொல்லுங்கள் சார். எனக்கு பொதுவாக வந்து நமக்கு எந்த இருந்தாலும் தமிழ்நாடு எங்களுடைய அந்த லாங்குவேஜ் அதுதான் ரொம்ப முக்கியம். ஆமாம். எனக்கு வந்து இந்த நிறைய அவார்ட்லாம் கிடச்சிருக்கு. ஃபிலிம் ஃபேர் அவார்ட், நிறைய நேஷ்னல் அவார்டு எல்லாம் கிடச்சத விட, பட் எனக்கு தமிழ்நாட்டில் கொடுத்த கலைமாமணி அவார்டு தான் ரொம்ப பிடிக்கும். ஆஹா. எனக்கு நம்ம தமிழ்நாட்டில் கொடுத்த ஒரு அங்கீகாரம் அது. நம்ம தமிழ் கவர்மெண்ட்டு தமிழ்காரங்க புரிஞ்சு இயலிசை நாடக மன்றத்துலேருந்து எங்களுக்கு வந்து கலைமாமணி அவார்டு தான் எனக்கு பிடிக்கும். ஆஹா, வெரி நைஸ் சார், வெரி நைஸ். நீங்கள் நேயர்களுக்கு வந்து இந்த அனுபவங்கள் எல்லாமே வந்து நிச்சயமாக ஒரு பெரிய ஒரு நிச்சயமாக நான் வந்து இந்த நிகழ்ச்சியில் வந்து அதான் ரொம்ப ஆசைப்பட்றேன். எனக்கே வந்து ஏன் இங்கே நிகழ்ச்சி பண்ணுறேன்னா, என்னுடைய மகள் இருக்காங்க இங்கே, மை டாட்டர் ஜனனி, ஹூ இஸ் ஆல்சோ சிங்கர். அவங்க வந்து அத்திரி பத்திரி கத்திரிக்கான பாடினாங்க. அதாவது நயன்தாரோட முதல் படம் ஐயாங்கிற படத்தில் இசையமைச்சது அவங்க பாடினாங்க. இப்போ அவங்க இந்த ஊரில் தான் இருக்காங்க. ஷீ இஸ் அ கெனடியன் பை ஷீ இஸ் அ நேஷ்னல் நவ். அதனால் எனக்கு ஒரே மகள் தான். அதனால் அந்த காரணத்துக்காக நான் வந்திருக்கேன் இங்கே. வந்த இடத்துல இப்போ என்னுடைய 30 ஆண்டுகளுக்கு வந்து செலிப்ரேட் பண்ணுறதுக்கு அவங்களே வந்து ஒரு நிகழ்ச்சி நடத்துகிறாங்க. இந்த வர ஜூலை 13 சொன்னீங்களே, ஜூலை 13 வெட்பியில் கனடா ஈவெண்ட் சென்டரில். ஸோ அந்த நிகழ்ச்சியில் வந்து நான் என்னுடைய 30 ஆண்டுகள் அனுபவத்தை எளிமையாக ஒவ்வொரு பாட்டுக்கும், அதாவது நீங்கள் நிறைய கச்சேரி கேட்டிருப்பீங்க, இருந்தாலும் இந்த கச்சேரி நிச்சயமாக வித்தியாசமாக இருக்கணுங்கிற ஒரு என்ன சொல்கிறது, ஒரு இதில் நான் பண்ண போகிறேன். இதை ஐ எம் கோயிங் டு ஷேர் லாட் ஆஃப் மை எக்ஸ்பீரியன்சஸ். திஸ் பிளென்டி ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ். ஒரு பாட்டு எப்படி பண்ணுறோம், ஏன் பண்ணோம், இது பாட்டு என்ன நடந்தது, இப்படி கதைகள் நல்ல நல்ல கதைகள்லாம் இருக்குமே. ஸோ ஒவ்வொரு பாட்டுக்கும் கதைகள் நிறைய ஷேர் பண்ணிட்டு ஒரு வித்தியாசமான அனுபவமாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த ப்ரோக்ராம். நிச்சயமாக சார், இந்த நேயர்கள் ரொம்ப ஆவலோடு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. இந்த ஒரு எல்லோரும் வரணும். முக்கியமாக they should all come and enjoy this program. நிச்சயமாக நேயர்கள் வந்து இப்போ இந்த ஒரு விஷயமே வந்து நிறைய பரவலாக வந்து வைரலாக பரவிட்டு தான் இருக்குது. இந்த ஷோ எல்லாம் அவளாக எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. எங்கிட்ட கூட நிறைய பேர் கேட்டாங்க, எங்கே டிக்கெட் சேல்ஸ் எங்கே, இந்த மாதிரி எங்கே நடக்குது, எப்படி வரலாம் அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. நிச்சயமாக இது ஒரு மாபெரும் வெற்றி அடையும். உங்களோட அனுபவங்கள்லாம் கேட்குறது நிறைய ஆவலாக இருப்பாங்க அப்படின்னு நம்புறோம். தேங்க்யூ ஸோ மச். இப்போ அடுத்த ஒரு விஷயம் என்னென்னா, நேயர்கள் வந்து நீங்கள் நிறைய மியூசிக் கம்போஸ் பண்ணிக்கிறீங்கன்னு சொல்ல, ஒரு பாடகராக வந்து திரைப்படத்தில் அறிமுகமானது அந்த அனுபவம், எங்களுக்காக ஒரு பாட்டும் பாடணும் நீங்கள். அது போல நிச்சயமாக நான் வந்து அதாவது இந்த சினிமாவில் வந்து ஃபஸ்ட்டு எல்லா பாட்டையுமே கம்போஸ் பண்ணுறது நான் தான் பாடுவேன். ஆனால் அந்த பாட்டை வந்து நான் திருப்பி பாடகரை கூப்பிட்டு பாட வைப்பேன். ஒரு சில பாடல்கள் வந்து நான் ட்ராக் சொல்லுவாங்கல்ல, ட்ராக் நான் பாடுவேன் ஃபஸ்ட்டு. ஒரு சில பாட்டு நான் பாடின உடனே டேரக்டர் சொல்லுவாங்க, சார் இது நீங்களே பாடுறது நல்லா இருக்கு, வேற ஒருத்தர் பாட வேண்டிய. எனக்கு அது வந்து சில அந்த அனுபவத்தோடய நான் பாட வேண்டிய. ஸோ அந்த மாதிரி எனக்கு வந்து, ஆனால் ஒரே ஒரு எனக்கு வருத்தம், எனக்கு இந்த ரொமான்டிக் சாங்ஸே கிடைக்கல. எனக்கு எல்லாம் தத்துவ பாடல்களாக போயிடுச்சு. தத்துவ பாடலுக்குன்னா எனக்கு போட்டு நேச்சுரலி த சாய்ஸ் ஆஃப் தத்துவ பாடல். பட் ஆனால் ஒன்று எனக்கு ரொம்ப சந்தோஷம் என்னென்னா, நம்ம வந்து இந்த சினிமாவுக்கு பண்ணுற பாடல்கள் வந்து அந்த திரையரங்களை தாண்டி, சினிமாவை தாண்டி, சினிமா ஹவுஸை தாண்டி வெளியூரில் வெளிநாட்டில் ஒவ்வொருத்தருடைய மனதுக்குள்ளே போய் இந்த அளவு நமக்கு பாப்புலாரிட்டி ஒரு அக்செப்டன்ஸ் இருக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஐ மீன் இட் கிவ்ஸ் அ கிரேட் ஃபீலிங். நான் வந்து சினிமாவுக்கு தான் இசையமைச்சேன். ஆக்சுவலி ஐ எம் பெய்ட் ஃபார் இட், நான் படத்துக்கு பண்ணேன். ஆனால் அதோட இந்த பாட்டோடைய என்ன சொல்கிறது, அதோடைய யூட்டிலிட்டி, அதோடைய மக்களுடைய அன்பு, அந்த பாட்டினால் இது ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்காக இருக்கும். ரொம்ப நன்றி சார். ஒரு பாடல்களுக்காக உங்களுடைய ஃபேவரட் நேயர்கள் கேட்க விரும்புவாங்க. நான் வந்து ஒரே ஒரு 4 வரி வந்து நான் பாடுறேன். இந்த மைக் யூஸ் பண்ணி செக். ராம் கொஞ்சம் எஃபெக்ட்ஸ் பார்த்துங்க. ஹலோ செக் செக். ஹலோ ஹலோ. முக்கியமான நான் பாட ஆசைப்படுற ஒரு பாட்டு வந்து, அது நிறைய பாடல்கள் இருக்குது. அதாவது இருந்தாலும் ரொம்ப நான் ரசித்த பாடல், அதர் எளிமையான பாடல். இன்னொரு சொல்கிறேன், சினிமாவில் வந்து எளிமை தான் ரொம்ப முக்கியமான விஷயம். த மோர் சிம்பிள் யூ ஆர், த மோர் பாப்புலர் யூ ஆர். நான் என்னோட கருத்து. இப்போ ஒரு எளிமையான பாடல் பாடுங்க. ஞாபகம் வருதே, ஞாபகம் வருதே, ஞாபகம் வருதே, ஞாபகம் வருதே, பொக்கிஷமாக நெஞ்சில் புதைந்த நினைவுகள் எல்லாம் ஞாபகம் வருதே.
ஏதோ ஒன்றை தொலைத்தது போலே, ஏதோ மீண்டும் பிறந்தது போலே, தாயே என்னை வளர்த்தது போலே, கண்களினோரம் கண்ணீர் வருதே, ஞாபகம் வருதே, ஞாபகம் வருதே, ஞாபகம் வருதே. ஆஹா, ரொம்ப அப்படியே கண்ணை மூடிட்டு கேட்டுட்டே இருக்கலாம் சார். இந்த ஒரு பாடல் வந்து நன்றி. நிச்சயமாக நிறைய நேயர்களுக்கு நானே கேள்விப்பட்டிருக்கேன், எனக்கே கூட அனுபவம் உண்டு. கண்ணை மூடிட்டு இந்த பாட்டெலாம் கேட்டோன்னா கண்ணில் தண்ணி வராத நாட்கள் இல்லை அப்படின்ற சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு உணர்வுபூர்வமான ஒரு பாடல். ரொம்ப அருமையாக பாடுறீங்க சார். தேங்க்யூ சார். ஹேட்ஸ் ஆஃப் டு யூ. தேங்க்யூ ஸோ மச். நேயர்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க சொல்லுங்கள். டிஇடி நேயர்களுக்கு என்னுடைய மீண்டும் ஒரு வணக்கங்கள். உண்மையாக அதாவது இந்த நேயர்கள் தான் தேர் த ஒன் ஆக்சுவலி ஹூ டிரைவ் அஸ். பொதுவாக எல்லா இடத்துலையுமே அவங்களுடைய இந்த பாட்டு பிடிச்சிருக்கா அவங்களுக்கு முக்கியமாக ஒரு விஷயம் சொல்ல விரும்புகிறேன்னா, ஒரு இசையமைப்பாளருக்கும் அதாவது சினிமா இசையமைப்பாளருக்கும் மற்ற இசைக்கலைஞர்களுக்கும் வித்தியாசம் வந்து பாருங்க. இப்போ ஒரு கர்நாடக இசை கலைஞர் இருக்கார். அவர் என்ன பண்ணுவார், உன்னை நீ என்ன பாட போகிறேன்னா, அப்போ எனக்கு தெரிஞ்சது தான், எனக்கு பிடிச்சது தான், அவருக்கு தெரிஞ்சது, அவர் படித்தது, அவருக்கு தெரிஞ்சது பிடிச்சது பாடுவார். ஆனால் ஒரு சினிமா இசையமைப்பாளர் எனக்கு எவ்வளோ தெரியும், எனக்கு எது பிடிக்கணும் இல்லை, நேராகி இவங்களுக்கு எது பிடிக்கும் அதுக்கு தான் வி டூ இட் ஃபார் தம். ஸோ எங்களுடைய வேலை அவங்களுக்கு என்ன பிடிக்கும், அவங்களுக்கு இது இப்போ பாப்புலர் ஆகும், அதுதான் எங்களுடைய இன்டென்ஷன்ஸ். ஸோ அந்த விதத்தில் நேயர்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பார்ட் எங்களுடைய கேரியரில். ஸோ இது வரைக்கும் எனக்கு நிறைய ஆதரவு கொடுத்துருக்காங்க. ஷுட் கண்டினியூ டூ ஸோ. நிச்சயமாக இதுவரை நேயர்களை நீங்கள் கேட்டிருப்பீங்க நிறைய அனுபவங்கள். இவருடைய ஷோ ரெடி செட் பரத்வாஜ் என்கின்ற இந்த ஈவெண்ட் ஆனது ஒரு மாபெரும் இசை நிகழ்ச்சி. வருகின்ற 13ஆம் தேதி ஜூலை அன்னைக்கு இதில் கனடா ஈவெண்ட் சென்டரில் விட்பில் நடக்க இருக்கின்றது. உங்களுடைய பேராதரவை தந்து இந்த நிகழ்ச்சியை மாபெரும் வெற்றியடை செஞ்சு வாழ்த்தணும் அப்படின்றது ஒரு எதிர்பார்ப்பு. நிச்சயமாக நீங்கள் ஆதரவு அளிப்பீர்கள் என்ற நம்பிக்கையோடு மீண்டும் ஒரு சந்தர்ப்பத்தில் நாங்கள் சந்திக்கிறோம். அதுவரை எனக்கும் இந்த ஒரு அருமையான ஒரு நிகழ்ச்சி ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு முக்கியமாக இந்த மீடியாவோட ரோல் ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. இப்போ நான் சொல்ல விரும்புவது எப்படி போய் சேர்க்கறது. ஸோ இந்த மாதிரி ஐ தேங்க் டிஇடி டெலிவிஷன், தட் மேனேஜ்மெண்ட் அண்ட் எவ்ரிபடி இன்க்ளூடிங் யூ. இந்த ஒரு அருமையான வாய்ப்பு கொடுத்தனால எனக்கு தெரிந்த விஷயங்களை நான் பகிர்ந்து கொள்ள முடிஞ்சது. மீண்டும் மிகப்பெரிய நன்றி டு டிஇடி. தேங்க்யூ. மிக்க நன்றி. உங்களை சந்தித்ததில் மிக்க மகிழ்ச்சி எங்களுக்கு. இங்கே கலையகத்தில் எங்களை ஷேர் பண்ணதுக்கு மிக்க நன்றி. மீண்டும் ஒரு சந்தர்ப்பத்தில் மீண்டும் நாங்கள் சந்திக்கிறோம். நன்றி நேயர்களே. வணக்கம். வணக்கம்.